சினிமா நிலைவார்கள். நடிகர்கள் பலருக்கும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஒரு ஒரு நடிகர் அவர் இறந்துட்டாரு. இப்போ நம்ம அவரை பற்றி அவர் பேர் சொல்ல வேண்டாம். அவர் ஒரு உதவி இயக்குனர், ஒரு இணை இயக்குனர். வாழ்க்கையில் முதல்ல பல கஷ்டங்களை பட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சிட்டு பொள்ளாச்சியில் ஷூட்டிங் போகிறார். முதல் டே ஷூட்டிங். யூனிட்லாம் இருக்குது. யூனிட்லாம் ரெடி பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. முதல் நாள் ஷூட்டிங். இந்த ஹீரோ பொள்ளாச்சி வந்துட்டார். ரூம் விட்டு வெளியே வரல. வரவே இல்லை. ஃபுல் டே வரவே இல்லை. பொள்ளாச்சியில் யூனிட்லாம் போய் கேமராலாம் வச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஹீரோ வருவார்னு வரவே இல்லை. ரூம் விட்டு வெளியே வரல. அவர் வேறு ஒரு கண்டிஷன் அங்கே படுத்து கிடக்காரு. அப்புறம் கடைசியில் அந்த ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணார், முதல் நாளே இப்படி ஆகிப்போச்சு, இவரை வச்சு படம் பண்ணாலும் அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த டேரக்டர் படம் பண்ண முடியல. அது அந்த நடிகரை மட்டும் பாதிக்காம இயக்குனரையும் சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த டேரக்டர் படம் பண்ண முடியல. அந்த கதை வேற வேற படங்கள்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இது ஏன் சொல்கிறேன்னா, இது சினிமாவில் பலரும் செய்யக்கூடிய ஒரு உயரத்துக்கு வந்தவனே செய்யக்கூடிய தவறு. இவங்களை பற்றி நிறையா குற்றச்சாட்டுகள் இருக்குது, மறுக்கலை. ஆனால் இப்போ அதை கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாக தகவல் வருது. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்ததுன்னு சரி பண்ணிகிட்டு இருக்காரு